நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடைகளில் இந்த பாக்கெட்டில் மூங் தால் வாங்கி சாப்பிட்ருப்போம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த பருப்பை நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி பொரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மூங் தால் பொரிக்கிறதுலேருந்து அதுக்கு மசாலா எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நீங்கள் நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான ஸ்நாக்ஸ் மூங் தால்லாம் செய்ய போகிறோம். அந்த மூங் தால் செய்கிறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு 2-3 தடவை கழுவி தனியாக நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்த இந்த பருப்பை இது போல் ஒரு காட்டன் துணியை நல்லா விரிச்சிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். ஈரம் இல்லாத அளவுக்கு உலர விடணும். நல்லா பரப்பி விட்டுருங்க. இது போல் காட்டன் துணியில் பருப்பு எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா உலர்ந்து வரட்டும். பருப்பு பூரா ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஈரத்தை இழுத்து உணர்ந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி கையில் கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை வச்சாச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பொரிக்கிறோன்றதை பொறுத்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டு எண்ணெயோட சூடு நல்லா ஆயிடணும். அதே மாதிரி அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், குறைக்க வேண்டாம். நல்லா இப்போ சூடு நமக்கு சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை 3 பிரிவாக பொரிக்க போகிறோம். அதாவது என்னோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் என்னோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம 3 பிரிவாக பொரிக்க போகிறோம். பொரிக்கும் போது இந்த மாதிரி கரண்டி நல்லா ஜல்லி கரண்டி பொடி வலையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம சூட்டில் அப்படியேவும் அந்த கரண்டியை அப்படியே இறக்கிடலாம். அப்படியே அந்த எண்ணெய் சூட்லேயும் நல்லா அப்படியேவும் செக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், அப்படியே எல்லாம் எண்ணெயில் இறங்கிடும். எண்ணெய் சட்டியில் கால்வாசி தான் இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஈரமான அந்த பருப்பை இதில் போடும்போது நமக்கு அந்த நுரை கட்டி மேலே வரைக்கும் பொங்கி வரும். அப்போ நம்ம எண்ணெயோட அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சு பருப்போட அளவும் குறைச்சி வச்சு போடும்போது தான் நமக்கு எண்ணெய் சிந்தாமல் இருக்கும். அது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளே சேர்த்துட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. பொங்கி வந்த எண்ணெயெல்லாம் குறைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆற்றி விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி பருப்பு அந்த எண்ணெயிலேயே நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. ஒன்று போல் பொரிஞ்சு வரட்டும். நமக்கு இந்த மூங் தால் ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். 3 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா சலசலப்பு நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் லேசாக எடுத்துட்டு அப்படி லேசாக ஒரு பருப்பு எடுத்து அப்படி வாயில் வச்சு கடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இந்த எண்ணெய் வடிகட்டியில் அரைச்சி போட்டுடலாம். முதல் ரவுண்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்து 2வது ரவுண்டு இது போல் ஜல்லிக்கரண்டிலே போட்டு நீங்கள் போடுங்க. அப்படின்னா தான் சரியாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, கரண்டியில் ஏன் வச்சு போடுறோம் அப்படின்னா, அந்த சூடு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே பொங்கி வரும். அந்த எண்ணெய் மேலே பொங்கி வரும். அப்படி பொங்கி வெளியில் வர்ற சமயத்தில் நம்ம அந்த பருப்பு கரண்டியில் இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு 10 செகண்ட் கழித்து இறக்கிடலாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதே போல் மீதம் இருக்கிறதையும் நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் சூப்பராக ஒரு மூங் தாலாக பொரிச்சு எடுத்துருங்க. அடுத்து ஒரு முதல் ரவுண்டு பொரிச்சதை நம்ம லேசாக அந்த எண்ணெய் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம இந்த மாதிரி காட்டன் துணி நைஸான காட்டன் துணியில் இதை தட்டிடலாம். காட்டன் துணியில் தட்டிட்டு லேசாக அந்த காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி அந்த எண்ணெயை மட்டும் அப்படியே துவட்டி எடுக்கணும். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் தட்டிட்டு இது போல் அந்த எண்ணெயை மட்டும் உரிய வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். நமக்கு ட்ரையான ஒரு பருப்பு கிடைக்கும். தால் பொரித்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நம்ம காட்டன் துணியில் போட்டு நல்லா பொழுன்னு இந்த மாதிரி சலசலன்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் தட்டிடலாம். இதுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்தா போதும். ஏன்னா பருப்பு குறைவாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக, அது ஒரு 2-3 பிஞ்சு இருக்கும். அந்த அளவு தான் தனி மிளகாத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு அளவு, மிளகு பொடி கொஞ்சம், அவ்வளோதான். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னா இது ஒரு மூங் தால் நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.